இதையெல்லாம் அத்தன்டிகேட்டாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கேட்டு அவர் மக்கள் முன் வைத்திருந்தாருன்னா அது ஒரு நியாயம். ஆனால் எடுத்த உடனே இது திமுக மந்திரியாக இருப்பார், திமுக பிரமுகராக இருப்பார், அவராக இருப்பார், இவராக இருப்பார்னு யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இல்லை, அவர் எதில் அதிர்ச்சி ஆகிறாருன்னு எஃப்ஐஆர் பார்த்துட்டு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். எஃப்ஐஆர் எப்படி வெளியே அதை வெளியிட்டு தவறு தான், அது டெக்னிக்கல் தவறு அப்படின்றாங்க. புதிய சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம், அந்த ஒன்றிய அரசு சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய விசாரணைக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள்ட்ட இருந்து அது வெளியாயிருக்கு அப்படின்றாங்க. அவங்களும் ஆமாம் தவறு நடந்திருக்குன்னு ஒரு அறிக்கை அதனுடைய இயக்குனர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி இது ஆமாம் தவறு நடந்திருக்குன்னு போகக்கூடாது. ஏன்னா ஒரு பெண் குறித்தான அவருடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தான விஷயம். அதனால் அந்த தவறு செய்த அதிகாரிகள், அது ஒன்றிய அரசு அதிகாரி ஒன்றிய அரசு அதிகாரிகளே நடவடிக்கை எடுத்து அவரை உடனடியே சஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லை அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்துங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அது யார் எஃப்ஐஆர் வெளியிட்டாங்களோ அவர்கள் மீது வழக்கு சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வழக்கில் சேருங்க அப்படின்னு ஏன் அண்ணாமலை இது வரைக்கும் வாய் திறக்கல? அல்லது தமிழ்நாடு அரசினுடைய சென்னை மாநகர காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை வெளியிட்டுறாங்க, அங்கேருந்து தான் கசிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய புலனாய்வு அதை கண்டுபிடிச்சினா, அல்லது உங்கள் ஐபிஓ உங்கள் சிபிஐயோ அதை கண்டுபிடிச்சா அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள பிடிச்சி உள்ளே போட சொல்லுங்கள். அது வேண்டாம்னு நான் சொல்லலை.